வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சொரக்காய் பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் சொரக்காவை. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்க ஆப்ஷனுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொரக்காய் ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1/4 கிளாஸை விட கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும், ஏன்னா சொரக்காயிலையும் தண்ணி வரும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி வற்றினதுக்கப்புறம் தான் தேங்காய் பூ போடணும். அவ்வளோதான், நம்மளோட சொரக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.